ஸோ பேன் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து வெல்லம் வச்சுருக்கேன் நான். இந்த வெல்லம் வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பாயிலிங் லைட்டாக கரைஞ்சா ஓகே. இதுக்கு வந்து எந்த கன்சிஸ்டன்சியும் கிடையாது. வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ டஸ்ட்டெல்லாம் இருக்காது. ஸோ திருப்பி அதை பேனில் போட்டுட்டு நான் வந்து சின்ன நெல்லிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதோட சில்லி பவுடர், சால்ட் இதெல்லாம் போட்டுட்டு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நல்ல ஃபைனலாக வந்து ஒரு ஜாம் மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அந்த இதுவை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து ஹனி அரநெல்லிக்காய். இப்போ பார்த்தீங்கன்னா திக்காகிட்டே வருது. இது ஆக்சுவலி எனக்கு வந்து 2 டேஸ்லேயே வந்து காலி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இது நல்லா திக்கானதுக்கப்புறம் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது சாப்பிட்றது வந்து நெல்லிக்காய் சாப்பிட்ற ஃபீல் இருக்காது, இலந்தம்பழம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு.